சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 5ஆம் நாள். மாசி மாதம் பிறந்து இன்று 5வது நாள். 17/2/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆலய வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இது நமக்கு குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்கள் என்று நம்முடைய குலதெய்வம் ஊரிலே இருக்கிறது. 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்றால் போகக்கூடியவர்கள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த வருடத்திலே 2 முறை அந்த குலதெய்வம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டுமா. 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த குலதெய்வம் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். இப்போ பொதுவாக வெளியூரிலே இருக்கிறார்கள், வெளிநாட்டிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சில வேளைகளிலே 6 மாதத்துக்கு ஒரு முறை போக முடியாவிட்டாலும் வருடத்திலே ஒரு முறையாவது அந்த குலதெய்வங்களை நாம் வழிபாடு செய்யவில்லையானால் நம்முடைய வீட்டிலே சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் குறைந்து கொண்டே போகுமா. நம்முடைய வீட்டிலே ஒரு சிறப்பான மகிழ்வான நிகழ்வு நடைபெற வேண்டுமா இருந்தால் குலதெய்வத்தினுடைய ஆசி வேண்டும். வீட்டிலே ஒரு சுபகாரியங்கள் நாம் செய்கிறோம், ஒரு பிள்ளைக்கு திருமணம், கல்யாண பேச்சு எடுக்கிறோம், திருமணம் செய்து வைக்கப் போகிறோம் என்றால் குலதெய்வத்தை முதலிலே பிரார்த்தனை செய்து குலதெய்வத்திற்கு பொங்கல் வழிபாடு செய்த பின்புதான் திருமணத்தை நடத்த வேண்டும். ஒரு புதிய வீட்டை கட்டுகிறோம், புதுமனை புகுவிழா குடிபூரல் செய்ய போகிறோம் என்றால் முதலிலே குலதெய்வத்திடத்திலே சென்று அபிஷேகம் செய்து பாலினாலே, இளநீரினாலே, பல வகைகளினாலே அபிஷேகம் செய்து பொங்கல் வழிபாடு செய்து அதன் பின்புதான் வந்து குடிபூரல் செய்ய வேண்டும். இது பலரும் செய்ய தவறுவதனாலே அந்த வீட்டிலே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தங்கள் குறைந்து கொண்டு போகும். இந்த குலதெய்வங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அப்பாவுடைய அப்பா வழிபட்ட தெய்வம், பாரம்பரியமான தெய்வம். நம்முடைய தாத்தா காலத்திலே வழிபட்டார்கள். இப்போ சிலருக்கு குலதெய்வங்கள் பைரவராக இருக்கும், பலருக்கு குலதெய்வங்கள் அம்பாளாக இருக்கும், இன்னும் சிலர் குலதெய்வங்கள் விநாயகராக இருக்கும், ஏதோ ஒரு தெய்வங்கள். இப்போ கூடுதலாக இந்த குலதெய்வம் என்று வருகின்ற பொழுது அம்பாள், பைரவர் தான் கூடுதலாக உள்ள அன்பர்கள் இந்த குலதெய்வம் என்று போற்றுவது. முன்னைய காலத்திலே இந்த பைரவர் வழிபாடு எல்லா இடமும் சிறப்பாக இருந்து வந்தது. குலதெய்வமாக நம்முடைய பைரவர் என்று சொல்லிக் கொள்வார்கள். அம்பாள் அல்லது முருகன் அல்லது ஐயப்பன், ஏதோ ஒரு அந்த வழிபாட்டில் அவருடைய பரம்பரையாக வழிபாடு செய்து வருகின்ற தெய்வங்கள் குலதெய்வம். இஷ்ட தெய்வங்கள் என்பது நமக்கு விருப்பமானது. இப்போ எங்கள் அப்பாவுடைய பரம்பரை, அம்மாவுடைய பரம்பரை என்று தாத்தா வழி, பேரன் வழி, பூட்டன் வழி, முப்பாட்டன் வழி என்று நாங்கள் பரம்பரையாக ஒரு தெய்வ வழிபாடு இருந்தாலும் நமக்கு விருப்பமானது. இப்போ நமக்கு முருகனில் விருப்பம், நமக்கு ஐயப்பனிலே விருப்பம், நமக்கு பிள்ளையாரிலே விருப்பம் என்று ஒரு இஷ்ட தெய்வங்கள், அது நமக்கு பிரியமான இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது. குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் வீட்டிலே நடக்குமா.
எந்த கஷ்டங்கள், எந்த துன்பங்கள், எந்த நோய் நொடிகளும் வராதாம். இந்த குலதெய்வங்களை மறந்து விட்டால் நோய் நொடிகள் ஏதோ ஒரு வகையிலே வந்து சேரும், கஷ்டங்கள் வந்து சேரும், துன்பங்கள் வந்து சேரும். நாம் எதை எடுத்தாலும் அது நிறைவு பெறாமல் விடும். இதற்கு காரணம் குலதெய்வங்களுடைய அந்த அருள் இல்லாவிட்டால். எனவே இந்த குலதெய்வ வழிபாட்டை வருடத்திலே 2 முறையாவது, 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். முடியாதவர்கள் வருடத்திலே ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வங்கள் ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து வாருங்கள், பொங்கல் வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் இல்லத்திலே மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் பொங்கி வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும். நாளைய தினம் மாத்தளையம்பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய துவஜாரோகம் என்கின்ற மாசிமக மகோத்சவத்தினுடைய கொடியேற்று நிகழ்வு. அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற ஆதி பராசக்தியாகிய அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இந்த மாத்தளை மாநகரிலே கோவில் கொண்டு எழுந்தருளி அழகான வானளாவிய கோபுரத்தோடு காட்சி கொடுக்கின்ற அம்பாளுடைய இந்த மாசி மகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. முடிந்தவர்கள் அந்த உற்சவங்களிலே சென்று கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்தி. சிவம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிடம் பலர் பரிசேயர்கள், சட்ட வல்லுநர்கள் என்பவர்கள் அவரை அணுகி அடையாளம் கேட்கின்றதை நாங்கள் வாசித்திருக்கின்றோம். அடையாளம் என்று கேட்கின்ற பொழுது இயேசு அவர்களுக்கு அருள் அடையாளத்தை, புதுமைகளை செய்து அவர்களுடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல அவருக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு தடவை அவர்களை விட்டு படகேறி இன்னும் ஒரு கரைக்கு சென்றார் என்று நற்செய்தி கூறுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் அடுத்தவர்களிடம் ஒரு சந்தேகத்தோடும் அவர்களை நம்பாமலும் அவர்கள் தவறாக இருக்கின்றார்களோ இல்லையோ என்று ஆய்ந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலோடு நாங்கள் அடுத்தவர்களை அணுகுகின்றோம். சொல்லுவார்கள், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு விளக்கம் தேவையில்லை என்றும், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, சந்தேகம் கொள்ளுகின்றவர்களுக்கு விளக்கம் முடியாது என்று சொல்லுவார்கள். எத்தனை விளக்கங்களை கொடுத்தாலும் நம்ப மறுக்கின்றவர்கள் ஒரு நாளுமே எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பார்கள். திரும்பி திரும்பி அவர்கள் துருவி துருவி கேட்பார்கள். அடுத்தவர்களை நம்புகின்ற பொழுது எங்களுடைய உறவாடல்கள் அழகானதாக இருக்கும், நேர்மையானதாக இருக்கும். ஒருவர் மற்றவரை நம்புகின்ற பொழுது அடுத்தவரும் என்னை நம்புகின்றார் என்ற அந்த உணர்வோடு இவரோடு தன்னுடைய உறவை தொடுத்து கொள்ள விரும்புவார். அதனால சந்தேகங்கள் என்பது பல வழிகளிலே தோன்றலாம். சில வழிகளிலே நாங்கள் பார்ப்பதும் கேட்பதும் அவற்றை தீர விசாரித்து ஆராய்ந்து அறிகின்ற பொழுது அது பொய்யானதாக இருக்கலாம். நாங்கள் கூடிய விரைவிலே திடீரென்று அடுத்தவர்களை பற்றி நாங்கள் எடை போடுகின்றோம், தீர்ப்பு வழங்குகின்றோம். இத்தகைய ஒரு சிறிய சிறிய விடயங்களிலே நாங்கள் அடுத்தவர்களை நம்பி அல்லது அடுத்தவர்களுடைய தவற்றிலும் பார்க்க இன்னும் ஒரு படி கடந்து அவர்கள் திருந்துவதற்கு வழி சமைத்து கொடுக்கின்ற பொழுது, சந்தர்ப்பங்களை வழங்குகின்ற பொழுது, சில சிறிய குறைகளை பாராமுகமாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய நல்லுறவை இழந்து போகாமல் இருப்போம். நல்ல உறவு என்பது அடித்தளமாக நம்பிக்கையிலே ஒருவர் மற்றவரை நம்பித்தான் அது கட்டி எழுப்பப்படுகின்றது.
நாட்களிலே நாங்கள் பார்க்கின்றோம், பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகின்றன. நட்பு அல்லது நல்லுறவுகள் எல்லாம் அவை சீரழிஞ்சு போவதற்கு காரணம் ஒருவர் மற்றவரை நம்பாதது. ஏமாற்றங்கள் இருக்கலாம், ஏமாற்ற வேண்டும் என்பவர்கள் ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் நாங்கள் நம்புகின்ற பொழுது, நம்ப வேண்டியவர்களை நம்புகின்ற பொழுது, இறைவன் எங்களுக்கு தருகின்ற அந்த பலத்தை நாங்கள் பயன்படுத்தி, இறைவன் என்னை நம்புகின்றார், இறைவன் என்னை நம்புவதனால் தான் அவர் என்னை அன்பு செய்கின்றார், இறைவன் என்னை அன்பு செய்வதனால் தான் அவர் என்னை வழிநடத்தி கொண்டு செல்லுகின்றார். அதனாலே இந்த ஆண்டவருடைய பிரதிநிதிகளாக நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலும் எங்களுடைய சமூக வாழ்விலும் அயலவர்களை நாங்கள் அன்பு செய்கின்றோம் என்பதற்காக அவர்களை நம்புவோம், அவர்களை ஏற்றுக்கொள்வோம், அவர்களை புரிந்து கொள்வோம். அதன் வழியாக எங்கள் மத்தியிலே நல்லுறவு பிறக்கும். அதன் வழியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அத்தகைய வாழ்க்கை முறையை, அனுபவத்தை உங்கள் அனைவருக்கும் இன்று இறைவன் தர வேண்டும் என்று அருள் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆமென். Alhamdulillah wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Was-samaa'i wat-tariq. Wama adraka mat-tariq. An-najmu ats-tsaqib. إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தஆலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தஆலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. வமா அத்ராக மத்தாரிக் அன்-நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தஆலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தஆலா இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து, அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தஆலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும்
அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தஆலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.